வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆசிரியர் பணியாளர் தேர்வு வாரியத்தில் புதிய வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் நாட்டாமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டைரக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்த போஸ்ட் ஸ்டாஃப், சீனியர் லெக்சரர், ஜூனியர் லெக்சரர் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/8/2022 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் டோட்டல் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் த்ரூ ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதில் என்னென்ன விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, சீனியர் லெக்சரர், ஜூனியர் லெக்சரர் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கான சிபிடி எக்ஸாம் டேட்டும் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கான கம்யூனிட்டி வைஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும். இந்த வேக்கண்ட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் லெக்சரர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் 50% வந்து பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்எட்லேயும் நீங்கள் வந்து 55% மார்க் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸ் வச்சுருக்கணும், சீனியர் லெக்சருக்கு மட்டும். அதற்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்சரருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் நாட் லெஸ் தென் 50% கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% கீழே இருக்கக்கூடாது. அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலன் சப்ஜெக்ட்னாச்சும் படிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் மாற்றி படிச்சிருக்கக்கூடாது. அதுக்கான ஈக்குவலன் சப்ஜெக்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் மேஜர் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. 10th 12th யூஜி பிஜி பிஎட் எம்எட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, 10th 12th யூஜி பிஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேரிட் உமன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர்ஸ் நேம் வச்சு தான் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்காமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் டர்னுக்கு வந்து போயிடுவீங்க. அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு வர மாட்டீங்க. அதனால் மேரிட் உமன்ஸ் எல்லோரும் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தா ஓகே. அடுத்து இதேமாரி லைனாக நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees கொடுத்துருக்காங்க. இதே SC/ST கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க, மார்க் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் PSTM ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஈக்குவலன் குவாலிஃபிகேஷனுக்கான ஜிஓஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.